கங்குவா திரை விமர்சனம், நடிகை ஜோதிகாவின் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப வியப்பாக இருக்கு. அவங்க கங்குவா படத்தை விமர்சனம் செய்வதற்கு பொதுவெளியில் எல்லோருக்கும் உரிமை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் முதல் கேள்வி, நான் நடிகையாகவோ சூர்யாவின் மனைவியாகவோ இந்த விமர்சனத்தை செய்யவில்லை, ஒரு திரைப்பட லவ்வராக நான் இந்த கருத்தை பதிவுகிறேன் என்று கூறியிருக்கிறார். நீங்கள் தங்கலான் படம், இந்தியன் 2, தேவாரா போன்ற சமயத்தில் வந்த படங்களில் திரைப்பட விமர்சனத்தை காணவில்லையா? அப்பொழுது நீங்கள் திரைப்பட லவ்வராக இருக்கவில்லையா என்ற கேள்வி எழுகிறது. இரண்டாவது, பெண்கள் பின்னால் சுற்றுவது போலவும் இரட்டை அர்த்தங்கள் உள்ள பிரம்மாண்ட படங்களை பற்றி இது போன்ற ஒரு விமர்சனம் எழவில்லை என்ற கருத்து பதிவு செய்துள்ளீர்கள். நீங்கள் கங்குவா படத்தை முதல் ஒரு 15 நிமிடம் பார்த்திருந்தால் இதுபோன்று ஒரு பதிவு செய்திருக்க மாட்டீர்கள். அப்படத்தில் நடித்திருக்கும் கதாநாயகி புடவை கொட்டி கொண்டா நடித்தார். எவ்வளவு கவர்ச்சியாக காட்ட முடியுமோ அவ்வளவு கவர்ச்சியாக, கமர்ஷியலாக அந்த நடிகையை நீங்கள் காட்டியுள்ளீர்கள். மூன்றாவது கேள்வியில் நீங்கள் கேட்டுள்ள கேள்வி, இந்த படத்தில் கேமரா, பிரம்மாண்டம், டெக்னீஷியன் வேலைகளை பற்றி யாரும் பேசவில்லை என்று சொல்லியிருக்கு. தவறு. இந்த படத்தில் கேமரா மிக சிறப்பாக இருக்கும். சூர்யாவின் நடிப்பையும் யாரும் குறை சொல்லவில்லை, அருமையாக இருக்கிறது. திரைக்கதையில் தான் வலுவில்லை என்று கருத்து பதிவு செய்யப்பட்டது உள்ளே தவிர மற்றபடி வேறு கருத்து எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. நான்காவதாக உங்கள் கேள்வி, இவர்களால் சினிமா வளர்ச்சிக்கு என்ன பயன் என்று கேட்டிருக்கிறீர்கள். மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு கேள்வி. இந்த திரைப்பட விமர்சனம் செய்வர்களால் சினிமா வளர்ச்சி அடைந்திருக்கிறதா என்பதை விட நீங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள் என்பதை அறிய வேண்டும். கங்குவா படம் திரையிடுவதற்கு முன் தனி திரையரங்குகளில் நீங்கள் பேசிய பேரம் சினிமா வளர்ச்சிக்காகவா அல்லது உங்கள் வளர்ச்சிக்காகவா என்று யோசிக்க வேண்டும். சரி, ஒரு மனைவி, அதுவும் சூர்யாவின் இப்படத்தின் கதாநாயகனுடைய மனைவி இப்படி ஆதங்கப்படுவது இயற்கைதான். அவரின் மீது உள்ள அன்பின் வெளிப்பாடு. இதில் தவறு ஒன்றுமில்லை, மகிழ்ச்சிதான். ஆனால் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரி ஜோதிகா அவர்களே,